சிரிப்பு நீ என்ன ஹாய் கைஸ், வெல்கம் பேக். ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷன் ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீஷீட்டை நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணினா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷடன் ஸ்வீட்டாகவும் பார்த்தலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். ஸோ வீடியோக்குள்ளே பொறுத்தவரை மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் தட்டி விடுங்க. ஸோ அப்போ தான் இன்னும் 2 பேருக்காவது இந்த வீடியோ போய் சஜஷன் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நீங்கள் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணால் ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்து ஒரு டேனிஸில் பாசிட்டிவ் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செல்ல பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரெஷர் பாருங்கள், அதை நீங்கள் செல்ல பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸ் இருக்கா, அது நீங்கள் செல்ல போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகுத்தோமை நீங்கள் லைட்டு ஜூம் போயிட்டு ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் போய்ட்டு பிகுத்தோமை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கள்கிட்ட ஆல்ரெடி பிக்கு இருக்குது, உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். நீங்கள் செட் பண்ணி வச்சுட்டு பின்னாடி மேலே காலில் யூஸ் பண்ணி இருக்கா, அது நீங்கள் செல்ல போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஜி இருக்குது பாருங்கள், அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே சேவ் பண்ணால் ஸோ இந்த பிக் வந்து பண்ண அனிசில் கன்வெர்ட் ஆகும். இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. இப்போ நாம் இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் மொபைல் லைட்டாக ஹேங் ஆச்சுனாக்க இந்த சிசி எஃபெக்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணாக்க ஆஃப் பண்ணிக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பலாம் ஹேங் ஆகலை, லைட்டாக இருக்குது. ஸோ நம்ம லாஸ்ட்டாக அதை ஆன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அப்படி நீங்கள் கீழே மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண எப்படி ஷோ ஆகும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பண்ணாக்க எடிட் பண்ண வேண்டிய பிக் ஆட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இப்போ நேனிஸில் கவர் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் மேலே ஆட்டே இருக்கும், இதை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஸோ ஓகே இங்கே இருக்குது. ஓகே, கரெக்டாக சாங்குக்கு மேலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கும். இந்த பிக்கை நீங்கள் எது வரைக்கும் அசைன் பண்ணால் ஸோ அப்படியே நீங்கள் மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ கரெக்டாக ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் எஸ்டெயின் பண்ணி விட்டுக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு கீழே அமௌண்ட் போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டாக நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஷன் வேப் இருக்கா, அது நீங்கள் செல்ல போயிட்டு கீழே மூவ் பண்ணினாக்கா டெய்ல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும், அது நீங்கள் செல்ல போயிட்டு இது ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துங்க. ஜஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் ஆஃபில் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இங்கே பேக் வந்துக்குங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வர்ற அந்த லிக்ஸ் எல்லாமே நான் வந்து நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அது நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்காது. இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட் மட்டும் நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கினா மட்டும் போதும். ஓகே, ஸோ ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிட்டில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் மூவ் பண்ணி கொண்டேனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணு பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண ஃபஸ்ட்டு ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கா, ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கொடுத்து ஸ்டாரை கொடுத்து முன்ன நீங்கள் என்ன பிக் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது சேம் பிக்கிங் ஆட் பண்ணிவிட்டு நானேஸில் கன்வெர்ட் பண்ண பிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு மேலே காலில் ப்ளஸ்ஸே கொண்டா ஜஸ்ட் அந்த லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆயிடும். நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்க இந்த கலர் உள்ளே இருக்கா, ஜஸ்ட் அதிலே நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலங்குட்டு ஸ்டாரை கொடுத்து ஜஸ்ட் அதே சேம் பிக்கை இங்கே வந்து பாருங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணிங்கனாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ணி மாதிரி தான் பிளாங்காக இருக்கும். ஸோ இது நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்கனாக்கா இதுக்கு முன்னாடி நம்ம 2 பிக் ஆட் பண்ணாங்க பாருங்கள். ஸோ இந்த லேயர் தான் நம்ம இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோங்க. ஸோ எப்படின்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு பிக் லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி லேயர் கொடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு கேஃபாக இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணதே அதே பாக்ஸை கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்தோன்னா எல்லாத்துக்கும் மேலே ஆட் இருக்கும். இதை அப்படியே எங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வாங்க. ஓகே, கரெக்டாக அந்த பிக்குக்கு மேலே நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆட் பண்ண வேண்டிய நான் கொடுத்துருக்க புக் மாதிரி வரைக்கும் இந்த பிக் இருக்கான்னு செக் பண்ணுங்கள், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இதை நீங்கள் எப்படி அசைன் பண்ணலாம், ஜஸ்ட் அந்த பிக்கை இங்கே செல்ல போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கனை யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் பண்ண டைமுக்கு எத்தனை வரும். இப்போ செகண்ட் பிக்கு நம்ம செல்ல போயிட்டு அதே பாக்ஸை கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கேஃபாக இருக்கிறதுல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இதுவும் மேலே எடுக்கும். இதையும் நம்ம அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வரீங்களா. ஓகே, ஜஸ்ட்டு கட் அந்த பிக்கு மேலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பண்ணால் நெக்ஸ்ட் மாதிரி இருக்குங்க பார்க்கலாம், கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் அந்த பிக்கு நம்ம செலவு போய்ட்டு டேரக்ட் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணால் அது வந்து பண்ண நேரம், ஏன்னா இதில் எந்த எஃபெக்ட்டும் நான் கொடுக்கல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படியே மூவ் பண்ணாக்கா ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்க்கலாம். ஜஸ்ட்டு அதுக்கு இந்த ஃபஸ்ட்டு இந்த ஆரஞ்சு கலர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் கொடுத்து இந்த ஸ்டாரை கொடுத்து நான் எடிட் பண்ணிட்டு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தினாக்கா கரெக்டாக அந்த எஃபெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் ஆட் ஆகும். ஸோ இதே சேம் மெத்தடில் இந்த ஆரஞ்சு கலர் லேயரில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒன் பண்ணால் பிக்கை ஆட் பண்ணி விட்டுக்கோங்க.
ஓகே முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லாஸ்ட்டுக்கு மூவ் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்படி தான் ஷோகும். இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அதுக்கு குரூப் ஒன்றுன்னு இருக்கு பாருங்கள். அது நீங்கள் கிளிக் போயிட்டு எடி குரூப் வைக்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ரெஸ்ஸை கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த தடவை சொல்லி போய்ட்டு ஒரு சைஸ் நான் லைட்டு ஜூம் பண்ணிவிட்டேன். ஸோ இதில் இந்த ஃபஸ்ட் ஆஃப் கிளிக் போயிட்டு நான் வந்து பார்த்தினாக்க எனக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடத்துல நான் வந்து பண்ணாக்க மூவ் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்படியே பேக் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபர்ட்டில் வந்து பார்த்தா டிஸ்ட்ரக்ஷன் வேப் இருக்குது. அது நம்ம செலக்ட் போயிட்டு இதில் கீழே டேட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நம்ம செலக்ட் போயிட்டு செட்டிங் கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த மிரரை மட்டும் நம்ம ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு இப்போ ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலேயே கொடுத்து அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப் இருக்குது. அந்த குரூப்பை கிளிக் பேட்டி எட்டு குரூப் வைங்க. நெக்ஸ்ட்டு மறுபடியும் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ண பிக்க அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்துங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் பண்ணி வேறு ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, லைட்டாக நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே முடிஞ்சிடுச்சு. இப்போ நான் அப்படியே வந்து பண்ண பேக் வந்துக்கிறேன். ஸோ இதே மாதிரி தேர்ட் ஃபோர்த்து குரூப் இருக்கா. ஸோ இந்த ரெண்டுத்துலேயும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணி கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்துலையுமே நான் வந்து பண்ண பிக் ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு நாம் இதுக்கு டெம்பிளோடைய ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அந்த சிசி விட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. இப்போ கீழே ப்ளஸும் கொடுத்து மீட்டை கொடுத்து இந்த டெம்பிளோடைய நான் மெட்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன் பண்ணிக்கோ. ஓகே, ஸோ உங்களுக்கு இப்போ தான் ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் வந்து பார்த்தாக்கா டிஸ்ட்ரக்ஷன் வேபில் கீழே டெயில்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்குது. அது நீங்கள் செலக்ட் போயிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்து அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க சொல்லலாம். இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே அமௌண்ட் சொல்லி போயிட்டு இந்த தேர்ட் ஆப்ஷன் போய்ட்டு லைட்டை நீங்கள் ஜூம் பண்ணி விட்டுங்க. ஓகே, ஸோ இப்போ அப்படி நீங்கள் பேக் போய்ட்டு இதில் பிளெண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் லைட்டில் ஸ்கின் கொடுத்தாக்கா நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஆட் ஆயிரும். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இது எப்படி நீங்கள் அசைன் பண்ணி சொல்கிறேன். ஜஸ்ட் அதுக்கு அந்த டெப்லெட் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கொடுத்து காப்பிலேயே கொடுத்துக்கணும். ஸோ எங்கே முடியுதோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஸோ அதே பாக்ஸ் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்தா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இது சாங் எண்டு வரைக்கும் இருக்கான்னு செக் பண்ணலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து பண்ணாக்க கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிசி எஃபெக்ட் ஆஃப் பண்ணி வச்சுருக்கீங்களா. ஜஸ்ட் அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ணி விட்டுக்கலாம் ஒன் பண்ணால். ஓகே, ஆட் ஆச்சு. ஸோ இப்போ நீங்கள் புல்லு பார்த்தோமா ஆல்மோஸ்ட் ரெடி ஆச்சா. நெக்ஸ்ட் நீங்கள் சூப் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு இதில் கேமரா ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணி விட்டால் மட்டும்தான் ஸோ நீங்கள் புல்லு பார்த்த மாதிரி அந்த 2D லுக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா. ஸோ மறக்காமல் இந்த கேமரா ஆப்ஷனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் 60 மாற்றிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இந்த கேமரா ஆப்ஷன் நீங்கள் ஆன் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ண மட்டும்தான் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்டும் கிடைக்கும். இல்லைன்னா கிடைக்காது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வரமாட்டேங்குன்னு சொல்கிறீங்க. உங்களுடைய மொபைல் அதுக்கு சப்போர்ட் ஆகாமல் இருக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் ஆன் பண்ணாமல் நீங்கள் வந்து பண்ண ஷூட் பண்ணியிருப்பீங்க. ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணுன்னாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காமல் யூடியூப் கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.